செந்தில் பாலாஜி இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. டெல்லிக்கு போனார். எல்லாரும் அவர் திரும்பி வர மாட்டாருன்னு சொன்னாங்க. கைது பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போன உடனே 6 மணி நேரம் சாப்பாடுக்கு கூட அவர் வெளியில் விடலை. எல்லா என்கொயரியும் முடித்தாங்க. 6 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவர் பத்திரிக்கைக்காரன் பார்த்துருவான்னு வேகமாக ஓடி போய் காருக்குள்ளே கதவை மூடிக்கிட்டார். யாரோடையும் பேசலை. அந்த வீடியோவை பாரு. அப்போ உள்ளே போய் அப்படியே பதுங்கி உட்காந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி எதுவும் இல்லை அவருக்கு. அவங்க கேட்ட கேள்வியிலே அவருக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா இதெல்லாம் கிண்டுறாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சார். என்னமோ காருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டார். சரி, சிபிஐ என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு கிடைச்ச தகவல் சிபிஐ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிரபராதிங்க, அந்த இங்கே 41 பேர் செத்ததுக்கு நான் இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் நிரபராதினா யார் குற்றவாளின்னு இருக்காங்க? சிபிஐ. விஜய் தாங்க குற்றவாளி. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நேரம் லேட்டாக வந்தார்ல, அவர் சீக்கிரம் வந்திருந்தால் அந்த கூட்டம் அதிகமாக இருக்காதுல்ல, யாரும் செத்துருக்க மாட்டாங்க. லேட்டாக வந்தது தான் காரணம். அப்புறம் காவல்துறை நிறையா கண்டிஷன் போட்டாங்கண்ணா, எல்லாம் எழுதி வச்சு அந்த அன்பில் மகேஷ் இவர் எழுதி கண்டிஷன் போட்டாங்கண்ணா. அது எதையும் இவர் ஃபாலோ பண்ணலையா? அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க, 10 ரூபாய் இதுன்னு சொன்ன ஒன்று தானங்க செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அது வேறு யாராச்சும் அவங்களே ஆள் வச்சு கூட வீசியிருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. இல்லையே, உள்ளுக்குள்ளே உங்கள் ஆளுங்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கள் ஆளுங்க யாரும் அவங்க நிறையா வச்சுருக்காங்க ஆதாரம். அதை கேள்வியாக கேட்கலை அப்படின்னு சொல்லி அப்படியா அவங்களும் பேசி பார்த்துருக்காங்க. உலக மகா யோகியன்ட்டார் நாங்கள். அப்போ யார்? அவர் தான் குற்றவாளி. அப்படியா, சரி போயிட்டு வாங்கன்னு இருக்காங்க. நாளைக்கு வர சொன்னாங்களா? எதுவும் சொன்னாங்களா? எதையுமே வெளியில் சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக காரில் ஏறிட்டு